டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் டிசிப்ளின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். செல்ஃப் டிசிப்ளின்றது முன்னாடி நம்ம எல்லாருமே அது வி ஆர் நாட் பார்ன் வித் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின்றது ஓவர் த பீரியட், ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்து வளர்ந்து அடல்ட்ஹுட் டச் பண்ணுற வரைக்கும் துளி துளியாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வில் ஹாவ் டு லேர்ன் திஸ். இட் இஸ் அன் ஹேபிட். இது ஒரு பழக்கமாகவும் இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்யறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும். அதனால் ஒரு விஷயத்தையும் நம்ம எதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால், நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இருக்கணும், அப்புறம் பெரியவங்க வந்தால் வணக்கம் சொல்லணும், வெளியில் போனால் அதை எடுத்துக்கொண்டு சாமானெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போகணும், திருப்பி எடுத்துகிட்டு வரணும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அது எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். எதெல்லாம் தயார் பண்ணி மேலே அதுக்கு நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு சில சமத்தெல்லாம் இருக்கும், சிலதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக கற்று வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு நிறைய ப்ரியாரிட்டைஸ் இருக்கணும். எது ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வீக்காக இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சாமானெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சில சமயம் பண விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, சரியாக அவங்களால நினைவு வச்சுக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. சிலவங்க கடைக்கு போகும்பொழுது சிலதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க, வரும்பொழுது சிலதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு மறந்து விடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வாட் ஆர் ஆல் அவர் ஸ்ட்ராங், வேறெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கெல்லாம் நம்மளுக்கு வீக்னஸ் இருக்குது. எந்த வீக்னஸாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ். எதெல்லாம் நம்ம திருத்திக்கணுமோ, எதிலெல்லாம் நம்ம வீக்னஸாக இருக்கும். சிலவங்களுக்கு வீட்டில் யாரோட வந்தால் பேச தெரியாது, ஒரு கெஸ்ட் அவங்கள சரியாக கவனிக்க மாட்டாங்க. சிலவங்க வேறு எப்படியான இருப்பாங்கன்னா அவங்களோட பழக்கத்தில் சில மாறுதல்களை கொண்டு வரலாம். சிலவங்க வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனிப்பாங்க, வெளியில் எங்கேயான போனோம்னா அதுக்கு மடிப்பாங்க. ஸோ அதனால் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் டிசிப்ளினில் சேர்த்திக்க அப்படின்னா அது நம்ம எதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எதிலெல்லாம் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவளோட ஸ்ட்ரென்த்து அண்ட் வீக்னஸஸ் அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எதிலெல்லாம் குறைபாடு இருக்கோ அதை நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயத்தில் பார்க்கணும்னு சொன்னால், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ட்ராவல் அப்படின்னு சொன்னால் ட்ராவலில் ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டியது அத்தியாவசியம். நம்ம எந்த விதமான வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனாலும், இல்லை காரில் போனாலும், இல்லை வேறு எங்கேயான இன்னும் ஆகாய விமானம் அது மூலமாக ட்ராவல் செய்தாலும், எங்கே போகிறோம் அங்கே போகிற இடத்துல எப்படி இருக்கணும், அங்கே நிச்சயமாக போகணும் தானா, அந்த போகிற இடத்துல இருக்கிற வசதிகள் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்குமா, இல்லை அந்த வசதிகளில் நிறைய குறைபாடு இருக்குமா, அப்படின்லாம் நம்ம பார்த்து ஒரு நாள் என்ன செய்யலாம், அதுக்கு ஏற்புடைய சில செய்திகளை நம்ம நிச்சயமாக மாற்றிக்கணும். இப்போ சென்ற ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் நம்மளுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலவங்களுக்கு ட்ராவல் போகணுன்னு ஆசையாக இருக்கும், யாருக்காக வேண்டியாவது கூட ட்ராவல் போவாங்க. அங்கே ட்ராவல் போனால் அங்கே இருக்கிற உணவு நம்மளுக்கு ஒத்துக்காது. சில சமயத்தில் நிறைய ஸ்டமக் அப்செட் வரும், சில சமயத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், சில சமயத்தில் அந்த சாப்பாடே நம்மளுக்கு எடுபடாது. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ என்ன செய்யணும், இனி ட்ராவல் போகிறத குறைக்கணும். முன்னெல்லாம் மாதம் ஒரு தடவை போகிறோன்னா இனிமேல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் போனால் போகிறோம் அப்படின்னு நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அடுத்ததை நிச்சயமாக மாற்றிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன. சிலவங்களுக்கு ட்ராவலில் போகும்போது சாப்பாடு ஒத்துக்கலைன்னா அது நம்மளுக்கு வீக்னஸ். போகணும்னு ஆசை இருக்கு, விருப்பம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், பட் விருப்பத்தை அனுசரித்து நடக்கும் பொழுது தேர் இட் மேக்ஸ் யூ டு பேக்லாக் வருது, ஹெல்த் அசார்ட்ஸில் நம்ம மாற்றிக்கிறோம். சிலவங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த தண்ணியோ அங்கே இருக்கிற உணவு பழக்கமோ அவங்களுக்கு ஏற்புடையது ஆகாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு வீக்னஸ்னால் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த டிசிப்ளின்ற வார்த்தையே நம்ம என்ன பண்ணோம், அதை டிசிப்ளின் பண்ணிக்கணும். அப்படின்னா எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இயல்பாக இயற்கையாகவே சொல்லும்பொழுதே புரியுது, அதெல்லாம் நம்மளால் அனுசரிக்க முடியுது, நடை உடை பாவனையில் அதை நடைமுறைப்படுத்தப்படுறது வேறு. சிலதெல்லாம் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் we cannot able to adhere, we are finding it bit difficult to follow it regularly அப்படின்னு சொன்னால், ஒரு ஹேபிட் என்ன சொன்னால் அது டெலிஜென்ஸ். எப்படி ஒரு வாட்டி கற்றுண்டாலே போகாது, தொடர்ந்து செய்யணும். ஒருத்தவங்க சாமானெல்லாம் அடுக்கி வைப்பாங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை அடுக்கி வைக்கிறது இல்லை, டெய்லி எடுக்கும் பொழுதே அது எந்த ஆங்கிளில் இருந்ததோ, ஒரு ஷெல்ஃபில் புக்ஸ் அடுக்கி வைக்கிறோன்னு வைங்க, அதில் ஒரு 25 புக் இருக்குன்னா நம்மளுக்கு 4வது புக் வேணும்னா மறுபடியும் எடுத்து அதே 4th நம்பர்லேயே அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு 100 நாளைக்கு அடுத்த வேலைக்கு படிக்கும்பொழுது அதை எடுக்க முடியும். 4ஆம் நம்பர் புத்தகத்தை எடுத்து 30ஆம் நம்பர் புத்தகத்து பக்கத்தில் வச்சுட்டா we cannot able to find it. அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா புக்குக்கும் நம்பர்ஸ் போட்டு வச்சுடுறது.
ஸோ அந்த நம்பரை சைடில் வச்சா அந்த நம்பரை வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாலே தட் இட் செல்ஃப் ஷோஸ் எ டிசிப்ளின். நம்மளுக்கு அதுபோல் சில செய்திகளை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும். நம்மளுக்கு திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதுபோல் ஒரு பிழை செய்யாமல் இருக்கிறதுக்கு we can number the books, thereby you can ஆர்டர் பிரகாரம் சீக்வன்ஸாக நம்ம பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நமக்கு தவிர்க்க முடியும். இது போல் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அடுக்கி வைக்கிறதோ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ ரெண்டுமே அது ஒரு சின்ன டிசிப்ளினில் கொண்டு வந்துட்டா புசத்தை மாற்றி வச்சுட்டு தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுபோல் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ செல்ஃப் டிசிப்ளின்றது இதில் நிறைய இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் அடைஞ்சிடணும், இந்த கோலை நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோலில் சில கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி வர அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நல்ல தீர்க்கமாக அதை பற்றி யோசித்து அதில் என்ன வரும் அப்படின்றத நம்ம யோசித்துக்கலாம். சில சமயத்தில் இவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி என்ன வரிசை கிரமமாக மாறாமல் ஃப்ரீக்வன்சி இந்தந்த லெவலில் இருக்கணும், இந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணால் கூட தெர் மே பி பாசிபிலிட்டிஸ். வில் ஹவ் டு ஃபேஸ் சட்டன் என்ன செட்பேக்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ செட்பேக்ஸ் வந்துடுது அப்படின்றதுனால டிசிப்ளினை விடாமல் நம்மளை என்ன பண்ணிக்கலாம், நம்மளை பாராட்டிக்கலாம். சக்ஸஸ் வரும்போது பாராட்டிக்கலாம். இது மாதிரி செட்பேக்ஸ் வரும்போது யூ கேன் ஃபர்கிவ். நம்மளை பரவாயில்ல போனால் போகிறது இப்படி தான் இருக்கும் லைஃப், என்ன இருக்கணும் இந்த லைஃப்ன்ற ஜேர்னியில் ஏற்றமும் இறக்கமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிச்சயமாக இருக்கும் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ளது தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னு சொன்னால் ஒரு மேரிட் லைஃப் மட்டும் இல்லை, சாதாரண மாணவ பருவமாக இருந்தாலும் அடலசன்ஸ் பருவமாக இருந்தாலும் இன்னும் இளம் பருவம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எந்த பருவத்திலையும் செட்பேக்ஸ்ன்றது சாதாரணம் தான். அந்த செட்பேக்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி. லைஃப்ன்ற ஜேர்னிக்கு எல்லாமே ஏற்றத்தாழ்வுகள் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன தட்டி கொடுத்து மேலே வேலை வாங்கி ஒன்று முக்கியமாக என்ன செய்யணும், இந்த டிசிப்ளினை அனுசரிக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தோட இந்த லைஃப்ன்ற ஜேர்னியை தொடர்ந்து நடத்த வேண்டியது நம்மளோட விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறுவப்படுத்துகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்